ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு தனக்கு நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை அவர் திறப்பார். நம்முடைய தேவன் யார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வேலைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தான் நம்முடைய ஆண்டவர். நாம் செய்கிற தொழில் எந்த தொழிலாய் வேண்டும் என்றால், அப்படி என்றால் நேர்மையாக மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிற எந்த தொழிலாய் இருந்தாலும் வேதம் சொல்லுது, உன்னுடைய தொழிலை செய்வதற்கு ஞானம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதற்கு ஒருவேளை பின்புலம் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், அதை செய்வதற்காக ஆலோசனை கொடுக்கிறவங்க யாருமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் செய்கிற வேலை எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலையிலே நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, பெருக பண்ணுவதற்கு, அந்த வேலையின் மூலமாய் நம்முடைய கடன்கள் முழுவதும் மூடப்பட்டு கர்த்தர் நம்மை மற்றவர்களுக்கு முன்பாக ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நான் நம்புகிறேன், நீங்கள் கையிட்டு செய்கிற வேலை இதுவரையிலும் ஒருவேளை உங்களுக்கு கை கொடுக்காமல் இருக்கலாம், அந்த வேலை நிமித்தமாய் நீங்கள் ரொம்ப சோர்வுக்குள்ளாளாய் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்கள் வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். மறுபடியும் ஆண்டவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டி எழுப்புகிறது போல, யாருடைய தொழில்களெல்லாம் விழுந்து போய்விட்டதோ, யாருடைய தொழில்களெல்லாம் நஷ்டமாயிருக்கிறதோ, யாருடைய தொழில்களெல்லாம் செய்ய முடியாமல் பாடுபடுகிறீர்களோ, அவர்களை கர்த்தர் நினைத்தருளி அவர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் திறந்து உங்களுடைய வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த வேலை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. பொதுவாக இன்றைக்கு இருக்கிற நிறைய மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வேலையே செய்யாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. காலையில எந்திரிச்ச உடனே வேலைக்கு போகிறதுக்கு நிறைய பேர் சந்தோஷமா வேலைக்கு போறது இல்லை. ஏண்டா திங்கக்கிழமை வருது, நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை அந்த வேலை நாட்கள் பாருங்க, அந்த லீவை முடிச்சுட்டு அந்த ரொம்ப சந்தோஷமா ஜாலியா சர்ச்சுக்கு வந்துட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நல்லா தூங்கிட்டு, ஆனா அடுத்த நாள் காலையில எழும்பும் போது நிறைய பேருக்கு திங்கக்கிழமை நிறைய பேருக்கு பிடிக்காது. அது ஒரு குடிகாரங்களை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அப்படின்றது குட்டி ஞாயிற்றுக்கிழமை. அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை முழுக்க லீவா இருக்கிறதுனால சம்பாதிக்கிற பணத்தை மொத்தத்தையும் தண்ணி அடிச்சு அப்படியே ஃபுல் ஆயிட்டு மண்டே அவங்களுக்கு இன்னொரு லீவ் இருக்குது. ஏன்னா அந்த போதை தொழிகிற லீவ், அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாரு. அப்போ நிறைய பேருக்கு தங்களுடைய வேலையின் மேல ஒரு நாட்டமோ, ஒரு விருப்பமோ, ஒரு சந்தோஷமோ, எதுக்கு நம்ம செய்யறோம், நம்ம அப்பா சம்பாதிச்சிருந்தா நம்ம கால் மேல் காலை போட்டு நம்ம வாழ்ந்துருக்கலாம்ல, சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம்ல. சில கோடீஸ்வரர்களை, சில பணக்காரர்களை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, நான் வேலைக்கே போகாம வீட்டில் இருந்துட்டு நான் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்திருப்பேனே. ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பணங்கள் எவ்வளவு வேண்டும் என்றாலும் இருக்கலாம், சொத்துக்கள் இருக்கலாம், ஆனால் வேலை செய்வது என்கிறது உங்களுடைய வாழ்க்கையில தீமைன்னு நினைக்காதீங்க, நஷ்டம்னு நினைக்காதீங்க, அது கஷ்டம்னு நினைக்காதீங்க. நீங்கள் சுகமாய் வேலை செய்வது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம், பெரிய மகிமை. என்னுடைய தகப்பனார் தாயாருக்காக நான் அடிக்கடி ஜெபிக்கிறது வழக்கம். என்னுடைய தகப்பனார் தாயாருக்காக ஒரு ஜெபத்தை மறக்காம நான் எப்பவுமே ஜெபம் பண்ணுவேன். என்ன ஜெபம் பண்ணுவேன்னா, ஆண்டவரே, என்னுடைய அப்பாவும் அம்மாவும் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அவங்க வேலையை அவங்க செய்யறது மாதிரி அவங்கள வச்சிருங்க ஆண்டவரே. எங்க அப்பா எங்க அம்மா அப்பா குடியிருக்கிறதை சுற்றி அவங்களுக்கு எங்களுடைய அண்ணன் தம்பி எல்லாருமே இருக்காங்க, அவருடைய பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. யாரை கூப்பிட்டாலும் அவங்க உதவி செய்கிற அளவிற்கு நிறைய பேர் பக்கத்துல தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் எங்க தகப்பனார் தாயார் அவர்களுக்கு மட்டும் இல்ல, 60 வயதிற்கு மேலே எந்த அம்மா அப்பாவை பார்த்தாலும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது இந்த ஜெபத்தை நான் பண்ணாம இருந்ததே இல்லை. இன்று வரையிலையும் எந்த ஊர்ல எந்த நாட்டில் போய் பெரியவர்களுக்காக ஜெபம் பண்ணும் போதும் நான் என்ன ஜெபம் பண்ணுவேன்னா, ஆண்டவரே நீ தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தருக்கு அவங்க சொல்ல வேண்டாம். அவங்க உரிமையின் நிமித்தமாய், அவனுடைய பவர் நிமித்தமாய் எனக்கு தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லலாம். ஆனா எனக்கு முடியல, எனக்கு கால் முடியல, ஒரு டீ போட்டு கொடுக்குறியா, எனக்கு கை முடியல, எனக்கு தண்ணி எடுத்துட்டு வரியா, எனக்கு நடக்க முடியல, என்ன அந்த இடத்துல கொண்டு விடுறியா அப்படின்ற சூழ்நிலை வராமல் அவர்கள் வேலையை அவங்களே செய்யற அளவிற்கு பலன் தாங்க,
பலன் தாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, நீங்களும் கண்டிப்பாக என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் சும்மா இருந்துடக்கூடாது, ஆண்டவரே நான் வேலை இல்லாம இருந்துடக்கூடாது, ஆண்டவரே என்ன நீங்க ஆசீர்வதிக்கணும். எதுல ஆசீர்வதிக்கணும்னா, எனக்கு ஒரு சமாதானமான வேலையை கொடுத்து நான் சந்தோஷமாய் வேலை செய்து நான் அதனாலே வருகிற அந்த ஊதியத்தை எடுத்து நான் ஆகாரம் புசித்து உம்மை மகிமைப்படுத்த எனக்கு கிருபை தாரும் அப்படின்னு கேட்கணும். சில நேரத்தில் இந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்களும் கூட அப்படி ஜெபம் பண்ணுவீங்க. என்னன்னா, எதுக்கு தான் இந்த ஸ்கூல் இருக்குதோ தெரியலையா, எவன் தான் இதை கண்டுபிடிச்சான்னு தெரியல. டேடி ஸ்கூலை யார் டேடி கண்டுபிடிச்சான்? மம்மி இந்த ஸ்கூலை கண்டுபிடிச்சவன் அவன், அவனை வந்தன்னு வச்சுக்க என்னை பண்ணுவேன் பாருங்களேன். அப்போ யார் இந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள்லையும் 2 வெரைட்டி இருக்குது. ஒரு வெரைட்டி என்ன பண்ணுன்னு தெரியுமா, டே இன்னைக்கு சனிக்கிழமை தானே ஸ்கூலுக்கு போக வேண்டாம், நீ வீட்டில் இருந்தா, நான்லாம் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன், நீங்கள் ரெடி பண்ணுங்கள், என்னை கொண்டு போய் விட்டுருங்க, நான் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போவேன், எனக்கு ஸ்கூலுக்கு போகணும், நான் 2 மணி ஆனாலும் பாடமே நடத்தலைனாலும் நான் வருவேன். இவங்க யார் அப்படின்னு கேட்டால், ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளைங்களா இருப்பாங்க. இந்த நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு, சாதிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் போன உடனே ஒரு நல்ல ஒரு கெத்து இருக்கும். உள்ளே போன உடனே 4 பேர் அவனை பார்த்து கை தட்டுவாங்க, சந்தோஷப்படுவாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க்னுவாங்க. அதனால அவங்களுக்கு அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் யாருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த வாத்தியார் என்ன திட்டுவாரே, இந்த டீச்சர் என்ன கிள்ளுவாங்களே, ஐயோ நான் படிக்கவே இல்லையே, எனக்கு ஒன்றுமே தெரியாதே, நான் ஃபெயில் ஆயிடுவேனே. அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் தவறாமல் எதுக்கு ஜெபம் பண்ணுவாங்கன்னா, ஜெபமும் பண்ணுவாங்க. ஆண்டவரே இன்னைக்கு அந்த வாத்தியார் மண்டையை போட மாட்டாரா, இந்த வாத்தியார் வரமாட்டாரா. இன்னும் கொடுமை, நிறைய பேர் நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணுமோ இல்லையோ, இதுக்கு மன்னிப்பு கேட்கணும், வருகிற வழியில் அந்த வாத்தியாருக்கு ஒரு அடிபடாதான்னு ஜெபம் பண்ணவங்கெல்லாம் இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இவர்கள் அந்த படிப்பிலே அவர்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாததுனால, தோற்று போனதுனால அவர்களால் அந்த இடத்துக்கு போக முடியல. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வேலையிலே இன்றைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்க இருக்கிறதுக்கு காரணம், உங்களுடைய வேலையிலே நீங்க உற்சாகமாய் கிளம்பாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க இன்னும் அந்த வேலையில ஆசீர்வதிக்கப்படல. ஆனா அந்த வேலையில ஆண்டவர் உங்களை நம்பி உங்களை பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, கர்த்தர் அந்த வேலையில உங்களை பெருக பண்ண ஆரம்பிச்சாருன்னா, யார் உங்களை வீட்டில் உட்கார சொன்னா கூட நீங்க உட்கார மாட்டீங்க, அந்த வேலைக்கு கடந்து போவீங்க. அந்த வார்த்தையை தான் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உற்சாகப்படுத்தி என்னுடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை, ஆமேன், கைகளை தட்டி கொண்டு இருக்கும் போதே, அப்பா அப்பா அந்த வேலையை வேகமாய் செய்ய, உற்சாகமாய் செய்ய, இப்பொழுது அந்த வேலையில ஒரு விரிவாக்கம் உண்டாகட்டும், ஒரு உயர்வு உண்டாகட்டும், அதுல ஒரு அங்கீகாரம் உண்டாகட்டும், அதுல ஒரு கைத்தட்டல் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே, அதுல ஒரு நேர்த்தி கிடைக்கட்டும். அப்போ நம்முடைய தேவன் நம்முடைய வேலையை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்திலே தாவீது என்கிற தேவ மனுஷன் ஒரு மிகப்பெரிய கடினமான உழைப்பாளி. அவனுக்கு முன்பாக இருந்த சவுல் ராஜா தன்னுடைய ராஜ்ய பாரத்தை ரொம்ப பெருசா ஒன்றும் அவர் கட்டிரல, சும்மா சிம்பிளா அவர் தாவீதை துரத்துறதுலேயே கவனம் செலுத்தினதுனால அந்த ராஜ்ய பாரத்தில் அவரால் கவனம் செலுத்த முடியல. ஆனால் தாவீது ராஜ்ய பாரத்தை ஏற்றுக்கொண்ட உடனே ரொம்ப கடினமாய் அவன் ராத்திரி பகலாக, இல்ல நம்ம கையில் ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு, நம்ம நல்லா வரணும், நம்ம இந்த ஆண்டவர் நம்மளை நம்பி கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்தை ரொம்ப நேர்த்தியா செய்யணும். சரி, தூக்கம் இல்லைனா கூட பரவாயில்ல, சாப்பாடு இல்லைனா கூட பரவாயில்ல, நல்ல ட்ரெஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணி தன்னுடைய ஊழியத்தை ரொம்ப அதிகமாய் வளர்த்துறவன் யார் அப்படின்னா தாவீது. ஆனால் ரெகுலராக அவர் வேலை பார்த்துட்டு இருந்தனால ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அவருக்கு என்ன வருதுன்னா, கொஞ்சம் மனசுக்கு கஷ்டம் வருது. சரி, நம்ம டெய்லி போயிட்டு தான் இருக்கிறோம், டெய்லி யுத்தத்திற்கு போயிட்டு தான் இருக்கிறோம். யுத்தத்திற்கு புறப்படுகிற அந்த காலம் வந்தபோது யோவாவையும் அவனோடு கூட சில ஆட்களையும் அனுப்பி, சரிப்பா நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகத்தினுடைய 11ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாவையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். நல்லா கவனிங்க. இப்போ இந்த தாவீது என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, எல்லாரையுமே அனுப்பி விட்டுட்டு, சரி கொஞ்சம் ஒரு 15 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லைன்னா ஒரு 1 மந்த் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், இந்த யுத்தத்திற்கு நம்ம போக வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டிலே உட்கார்ந்தான். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, வீட்டில் உட்கார்ந்து அந்த வேலைக்கு போகாததுனால இதுவரைக்கும் வேகமாக இருந்தவர், இதுவரைக்கும் நிறைய வேலையை செய்தவர், திடீரென்று ஃப்ரீயா இருந்து டைம் போகாததுனால தன்னுடைய வீட்டினுடைய மாடியில் உப்பரிகையிலே அவர் நடக்கிறார். நடந்த உடனே அங்கே
பார்க்கக்கூடாத ஒன்றை பார்த்து பாவத்தில் விழுந்து ஒரு பெரிய கொலகாரனாகவே மாறுகிற அளவிற்கு தாவீதுனுடைய வாழ்க்கை தள்ளப்பட்டது. வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் நான் ரொம்ப அன்பாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க வேலை இல்லாம சும்மா இருக்கும்போது உங்களுடைய மைண்ட் எதை வேணாலும் யோசிக்க தோணும், உங்களை எங்க வேணாலும் கொண்டு போயிடும், உங்களை ஒரு இடத்துல சரியாய் உட்கார வைக்காது. நீங்க வேலை இல்லாமல் நீங்க போகிற அந்த பாதை கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதமானதே இல்லை. நம்முடைய திருச்சபையில கூட நான் பார்த்துருக்கிறேன், படிக்கும்போது காலேஜ் தேர்ட் இயர் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணி அதில் செலக்ட் ஆகி ஒரு பிளேஸ்மெண்ட்டை ஒன்று பிடிச்சி அதனால முன்னாடி வந்தவங்க நான் கையில் எடுத்து வளர்த்தின கையில் உள்ள பிள்ளைங்க, என் கையில் தூக்கின பிள்ளைங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல இடங்களிலே லட்சங்களை அவர்கள் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவங்கள பார்க்குறேன், அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஆனால் இந்த படிப்பு காலத்தில் தவற விட்டுட்டு கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு நான் 1 வருஷம் ஃப்ரீயாக இருக்கிறேன், 2 வருஷம் ஃப்ரீயாக இருக்கிறேன், அந்த வேலையில் எனக்கு இந்த பிரச்சனை, இந்த வேலை எனக்கு பிடிக்கல, இங்கே எல்லாருமே என்னை திட்டுறாங்க, இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சி வேலைக்கே போகாமல் வீடுகளிலே இருந்த பிள்ளைகள் இன்னைக்கு பரிசுத்தம் அவங்கள விட்டு போயிருச்சு, அபிஷேகம் அவங்கள விட்டு போயிருச்சு, அவங்களுடைய குடும்பத்திலே அநேகர் அவங்கள விட்டு தூரம் போனாங்க. இப்படிப்பட்டவர்களை நிறைய பேரை நான் பார்க்கிறேன். வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆலோசனை என்னன்னா, நீ தயவு செய்து என்ன வேலையா வேணாலும் இருக்கலாம், இப்ப உழைக்கிறதுக்கு உனக்கு பலன் இருக்குது, இப்ப தாழ்ந்து போறதுக்கு உனக்கு பலன் இருக்குது, கஷ்டமா தான் இருக்கும், ஒருவேளை பாரமா இருக்கலாம், மற்றவங்க பிள்ளைகள் உன்னோடு கூட படிச்சவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சு உனக்கு ஒருவேளை நீ விரும்புகிற அளவுக்கு வேலை கிடைக்காம இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், நல்ல வேலை கெட்ட வேலைன்னு ஒண்ணுமே கிடையாது. நீ எந்த வேலையை நீங்க செஞ்சாலும் உங்களை பிளஸ் பண்ணி அதில் பல மடங்கு உங்கள் தலையை உயர்த்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே, நாம் படிச்சுட்டு இருக்க பிள்ளைகள் அத்தனை பேரும் இந்த பிரசங்கத்தை கேட்கும் போதே நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, நான் படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும் ஆண்டவரே. நீங்க படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன வேலை செய்ய போறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க படிச்சு முடிக்கிறதுக்கு உள்ளேயே இந்த வேலை தான், இந்த காரியத்தை தான் செய்ய போறேன், இந்த பிசினஸை தான் செய்ய போறேன், அது எடுத்த உடனே நல்லா வந்துடும் நினைக்க முடியாது, எடுத்த உடனே பெரிய லாபம் கிடைக்கும் நம்ப முடியாது. ஆனால் நீங்கள் எடுத்த அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருப்பீர்களே, ஆனால் கர்த்தருடைய துணையோடு கூட நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கண்டிப்பாக அதிலே தேறினவர்களாய் நிறுத்துவார். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணி உனக்காக கர்த்தர் வானத்தை திறப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தர் உங்களோட பேசுறாரு. இல்ல, உன்னுடைய சிறையிருப்பை நான் பார்த்தேன், உன்னுடைய செயல்பாடை நான் கவனித்தேன், நீ கொஞ்சம் பலன் இருந்தும் நீ செய்கிற வேலையை கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் அதை அங்கீகரித்து விடுவார். இன்று பாடுபடுகிற நீங்கள் வரும் காலத்திலே கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் உன் வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னை பலருக்கு தலைவனாய் தலைவியாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி உன் கைகளில் இருந்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு நீ அநேகருக்கு வேலை கொடுக்கிற மகனாய், வேலை கொடுக்கிற மகளாய் கை தட்டும் போது அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு நிறைய தம்பிங்க மேல. ஆமென். அம்மா அப்பா ஜெபம் பண்றீங்க, அம்மா அப்பாவுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரு. உங்க பிள்ளைய கை நீட்டி வாங்குறவனாய் அல்ல, கொடுக்கிறவனாய், வேலை கொடுக்கிறவனாய், தளபதியாய், ராஜாக்களாய், சிறியவனை குப்பையில் இருந்து எடுத்து பிரபுக்களோட ராஜாக்களோட அமர செய்கிற கர்த்தர் உங்க பிள்ளைகளையும் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ராஜாக்களோடு அமர பண்ணுகிறவர். ஹalleluya. அப்போ வேலை என்கிறது அது சாபமானது அல்ல, அது கண்டிப்பா என்ன அப்படின்னு சொன்னா ஆசீர்வாதமான ஒன்று. எனக்கு ரெஸ்ட் வேணும்னு நான் நினைக்கல ஆண்டவரே, எனக்கு நான் அமைதியா கால் மேல கால் போட்டு உட்காரணும்னு நான் ஜெபிக்கல ஆண்டவரே. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், மரணம் அடைகிற அந்த நிமிஷம் வரைக்கும் இந்த உலகத்திலே வெற்றியாய் ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபையாய் இறங்குகிற தேவன். ஆமென். சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த வேலையை குறித்து நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி, நீங்க எல்லாருமே ரொம்ப கவனமா கேட்கணும்னு நான் விரும்புறேன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ அலைச்சலுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்காதீங்க, ஸோ டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. சில நேரத்தில் இந்த விதை விதைக்கும் போது எந்த நிலம் நல்ல நிலமா இருக்குதோ அந்த நிலம் தான் 30, 60, 100 பலன் கொடுக்கும். எப்பவுமே பிரசங்கம் பண்ணும்போது இந்த பிரசங்கம் எப்போ கிரியை செய்யும்னா, நீங்க எப்போ மனசார அந்த வார்த்தையை கேட்டு இதன்படி நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அந்த விதை ஒரு நாள் முளைக்கும்.